நம்ம எல்லாருமே இன்செப்ஷன் படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் என்ன நடக்கும்? ஒருத்தங்க கனவு காணுவாங்க, ட்ரீமில் இருப்பாங்க. அதுக்குள்ளே இவங்க புகுந்து ட்ரீமில் இன்ஜினியரிங் பண்ணுவாங்க. சில விஷயங்களை மாற்றி அதிலிருந்து ட்ரீமை மேனிப்புலேட் பண்ணி இவங்க சில விஷயங்களை சாதிப்பாங்க. அதுதான் இன்செப்ஷன். இது ஃபேண்டஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு பேப்பர் வந்திருக்கு. அந்த பேப்பர் படி ரிசர்ச்சர்ஸ் உண்மையிலேயே நம்ம ட்ரீமில் போய் அதை இன்ஜினியரிங் பண்ணுறத எக்ஸ்பெரிமெண்டலாக சால்வ் பண்ணி அதுக்கு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக நமக்கு கனவு, ட்ரீம் அப்படின்னாலே அதில் பெரிய க்யூரியாசிட்டி இருக்குது. இப்படி இது எப்படி வருது, இந்த கனவெல்லாம் நம்ம காட்சிப்படுத்த முடியுமா, ரெக்கார்ட் பண்ண முடியுமா? டெஸ்ட்லா அவங்க மாதிரி சயின்டிஸ்ட்லாம் ட்ரைலாம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக டிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படியாப்பட்ட ஆட்கள்லாம் கனவை குறித்தான பல குறிப்புகளை எழுதியிருக்காங்க. இந்த கனவுக்கு என்னென்ன காரணம் அது இதுன்னு எழுதியிருக்காங்க. பட் முறையாக இன்செப்ஷன் மாதிரி ஒரு படம் வரும்போது தான் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது, ட்ரீம் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குன்றது பரவலாக பேசப்படுது. அது ரொம்ப அருமையான ஒரு படம். ஸோ அதே மாதிரி அதை ட்ரீம் இன்ஜினியரிங் பண்ணுற பல ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க. அப்படி இந்த வாரம் வந்த ஒரு பேப்பர் தான் கிரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங் ஆஃப்டர் எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரோவோக்கிங் ட்ரீம்ஸ் ஆஃப் அன்சால்வ்டு பசில்ஸ் டியூரிங் ரெம் ஸ்லீப். அதாவது ஸ்லீப்பில் ஒரு 2 விதமான ஸ்லீப் சொல்கிறாங்க. ஒன்று நான் ரெம் ஸ்லீப் ஆர் ரெம் ஸ்லீப். இந்த ரெம் ஸ்லீப்னா என்னென்னா ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். அதாவது நம்ம சில பேர் நம்ம இப்போ தூங்கும்போது அவங்களோட ஐப்ரோஸ் கண் உள்ளே உருண்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அது என்னென்னா ரேப்பிட் ஐ மூமெண்ட். அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜில் இந்த ஸ்லீப்பில் அவங்க கண் மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அவங்க குறிப்பிட்ட அளவில் ஒரு ட்ரீமில் இருக்காங்க, அதில் ஆக்டிவாக இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த ரெம் ஸ்லீப்பில் சில பல்சஸை கொடுத்து அதை இன்ஜினியரிங் பண்ண தான் இந்த பேப்பரில் ட்ரை பண்ணுறாங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீப்பில் இருந்தே ஆரம்பிப்போம். இப்போது நமக்கு ஒரு ஸ்லீப்பிங் சைக்கிள் இருக்குது. அதில் நான் சொன்ன மாதிரி நான் ரெம்முன்னு இருக்குது. நான் ரெம்லேயே 3 வகையாக சொல்லலாம். அப்புறம் ஒன்று ரெம் ஸ்லீப், ஒன்று லைட் ஸ்லீப், இன்னொன்று ஸ்லோ வேவ் ஸ்லீப், இன்னொன்று ரெம் ஸ்லீப். இப்போ இந்த இதில் நான் ஒரு கிராஃப் காட்டுறேன். இது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல நம்ம 2 எலக்ட்ரோட்ஸ் வச்சோம்னா இங்கே பாஸ் ஆகிற சிக்னல்ஸை ட்ராக் பண்ண முடியும். அப்படி ட்ராக் பண்ணது தான் இந்த டேட்டா. அதாவது வேக்ஃபுல்னஸில் எப்படி இருக்குது, நம்ம முழிச்சிருக்கும்போது எப்படி இருக்குது, லைட் ஸ்லீப்பில் இருக்கும்போது நம்ம பல்சஸ் எப்படி இருக்குது. இது இசிஜி பல்சஸ் தான். ஸ்லோ வேவ் ஸ்லீப், அதாவது டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது எப்படி இருக்குது. நான் சொன்ன ரெம் ஸ்லீப், ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப்பில் எப்படி இருக்குன்றது தான் இந்த கிராஃப். இப்போ இந்த கிராஃபை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா லைட் ஸ்லீப்பும் ஸ்லோ வேவ் ஸ்லீப்பும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரெண்டுமே ஒத்து போகாத மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஆனால் நல்லா பாருங்கள், அந்த வேக்ஃபுல்னஸும் ரெம் ஸ்லீப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வேக்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம பிரெயின் என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த ரெம் ஸ்லீப்பில் இருக்கும்போதும் ஆக்டிவாகவே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நம்ம பாடி பேரலைஸ்ட் ஆகிடும். இட் மீன்ஸ் நம்ம மூளையோட ஸ்டெம் இந்த ஸ்பைனல் கார்டுக்கு போகாமல் பிளாக் ஆகிருக்கும் அந்த டைம். அதனால தான் நம்மளால் ஐ மூமெண்ட்லாம் பண்ண முடியும் அந்த ரெம் ஸ்லீப்பில். மற்றபடி நம்மளால் நம்ம உடம்பு எதுவுமே பண்ணாது. ஸோ கிட்டத்தட்ட இந்த வேக்ஃபுல்னஸும் ரெம் ஸ்லீப்பும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இந்த ரெம் ஸ்லீப்பை நம்ம டியூன் பண்ண முடியும் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அப்படின்னு தான் இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ இதுக்கு இதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக எப்படி பண்ணாங்கன்னு முதல்ல பார்ப்போம். இதுக்கு ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேஸ் ஸ்டடீஸுக்கு எடுப்பாங்க ஆட்களை. அப்படி 20 பேர் எடுக்காங்க. இந்த 20 பேரும் எப்படின்னா லூசிட் ட்ரீமர்ஸ். இப்போ லூசிட் ட்ரீமிங்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம பொதுவாக கனவு காணுவோம். கனவில் என்ன வரும், கண்டதுகள் எதுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு நம்ம ஒரு மலை மேலே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருப்போம், அப்புறம் ஆற்றுக்குள்ளே விழுவோம், திடீர்னு பாலைவனத்தில் எந்திரிப்போம், திடீர்னு நம்ம ஸ்கூலில் இருந்து காலேஜில் இருப்போம், காலேஜ் முடிச்சோம் ஸ்கூலில் இருப்போம். இப்படி மாறி மாறி ஒரு கண்ட்ரோல்டே இல்லாமல் இருக்கும். பட் நம்ம சில பேருக்கு எப்படி இருக்கும்னா அந்த ட்ரீமிங்கில் ஒரு கண்ட்ரோல் இருக்கும். எப்படின்னா இது ட்ரீம்னு நமக்கே தெரிஞ்சிடும். அந்த கனவுக்குள்ளே இருக்கும்போது இது கனவு தான், அது ஒரு ஸ்டோரி பார்த்த மாதிரி போகும். அதில் நம்ம ஒரு கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் லூசிட் ட்ரீமர். பொதுவாக நானுமே ஒரு லூசிட் ட்ரீமர் தான். அவுட் ஆஃப் த டாப்பிக்காக என்னோட ஒரு லூசிட் ட்ரீம் சொல்கிறேன். அதாவது நாங்கள் யூஜி காலேஜ் படித்தோம். அங்கே ஃபேர்வெல் எங்களுக்கு கடைசி வருஷம் நடக்கலை. ஏன்னா அந்த கொரோனா வந்துச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு அது ஒரு வருத்தம். ரொம்ப வருஷமாக
என்னடா நமக்கு ஃபேர்வெல்னு ஒன்றே நடக்கலையே ஃபஸ்ட்டு யூஜிலேயே தேர்ட் இயரில் அப்படின்னு. அது கொஞ்சம் வருஷங்கள் போச்சு. ஒரு நாள் திடீர்னு ஒரு கனவு, எங்களுக்கு ஃபேர்வெல் நடக்குது, ஜாலியாக எல்லாமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்க, எல்லா ஸ்டாஃபும் இருக்காங்க, நிறைய இது பண்ணுறோம், ப்ரைஸ் கொடுத்துக்குறோம், சாப்பிட்றோம், காலிலேருந்து சாயந்தரம் வரை ஜாலியாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரியுது இதில் இன்னொன்று மிஸ் ஆகுதுன்னு தெரியுது. ஆனால் ஐ ஃபெல்ட் ஹாப்பி. ஒரு நல்ல ட்ரீமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் உடம்பு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரியுது இது வந்து ட்ரீமு, ஆனால் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் என்னன்னு எனக்கு தெரியல. அந்த ட்ரீம்குள்ளே இருக்கும்போது எனக்கு என்னன்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு நல்லா எல்லாம் கனவுலாம் முடிச்சு காலையில் எந்திரிச்சு திரும்ப அந்த கனவு வந்து யோசித்து பார்க்குறேன். என்னடா மிஸ் ஆச்சுன்னு பார்த்தா அந்த ஃபேர்வெல் நடந்தது என் ஸ்கூல் பில்டிங்கில். நம்ம பண்ணும்போது அதோட அப்பர் ஹேண்ட் நம்ம எடுத்துக்கலாம், அதோட கண்ட்ரோல் நமக்கு இருக்கும். அப்போ இப்படியாப்பட்ட ஆட்களை ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 20 பேருக்கும் ஒரு பசில் கொடுக்குறாங்க. அப்போ காலையில் அவங்க வேக்கப் நம்ம நார்மலாக டேஸில் இருக்கும்போது அந்த பஸ்ஸில் கொடுத்து செய்ய வைக்கிறாங்க. அப்போ அந்த பஸ்ஸில் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு குறிப்பிட்ட மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஏதோ ஒரு 2 நோட் 3 நோட் பியானோன்னு வச்சுப்போம், டேன் 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 அந்த மாதிரி ஏதோ ஒரு மியூசிக் வச்சுருக்காங்க. அப்போ என்னென்னா இவங்க பசில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சவுண்ட்ஸ் கேட்குறத, இந்த சவுண்டையும் அந்த பசில் ப்ராப்ளத்தையும் அவங்க வந்து அசோசியேட் பண்ணிப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருப்பான், பாட்டு கேட்டுகிட்டே படிப்பானுங்க. அவங்கள்ட்ட கேட்டால் அப்போ தான் அவங்கள படிப்பு வரும்னு இருக்கும். நமக்கு என்னடா கேனத்தனமாக பேசுகிறான்னு இருக்கலாம். ஆனால் அவனுங்க அந்த கொஷினை அந்த கேட்ட பாட்டோட ரிலேட் பண்ணிப்பாங்க. இப்போ அவன் திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கு அந்த பாட்டை ஞாபகப்படுத்தினான்னா அவன் படித்தது அவன் ஞாபகம். ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் அப்படி வராது, அப்படி பண்ணுற ஆட்கள் இருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸில் அவங்க சால்வ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நோட் திரும்ப ப்ளே பண்ணப்படும், அது அவங்க மண்டைக்குள்ளே ஏறும். இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ நைட்டு இவங்க தூங்க போயிடுவாங்க, இவங்க தூக்கத்தில் இருப்பாங்க. இப்போ நான் லூசிட் ஸ்டேட்டுக்கு வரணும்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க 4 மணிக்கு எழுப்பிட்டு திரும்ப தூங்க வைப்பாங்க. அப்போ இவங்க திரும்ப தூங்கி ஒரு ஹாஃப் ஸ்லீப்பில் இருக்கும்போது ஒரு ட்ரீம் வந்துச்சுன்னா அது லூசிட் ட்ரீமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்போ இந்த லூசிட் ட்ரீமில் இருக்கும்போது இன்னொரு வகையான சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு டியூனாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க வந்து லூசிட் ட்ரீமில் இருப்பாங்க, லூசிட் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த டியூன் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இவங்க ட்ரீமில் இருக்கும்போது அப்போ இவங்களோட ரெம் ஸ்லீப் வந்துடும். ரேப்பிட் ஐ மூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரிசர்ச்சர்ஸ் வெளியே இருக்கிற அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. இப்போ காலையில் இவங்க பசில் பண்ணும்போது ஒரு டியூன் கொடுத்தாங்கல்ல, அதை ப்ளே பண்ண ஆரம்பிப்பாங்க இதுக்கு மேலே. இப்போ அவங்களுக்கு என்னென்னா ஆக்சுவலாக நம்ம இன்செப்ஷன் படத்தில் பார்க்குற மாதிரி குறிப்பாக இப்போ அந்த டியூன் வந்து பசிலோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ரெம் ஸ்லீப்பில் அந்த டியூன் அவங்க கேட்கும்போது அவங்க இருக்க ட்ரீம்லேயே அவங்க அந்த பசிலை விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. விஷுவலைஸ் பண்ணி அதில் அந்த ட்ரீம்லேயே அவங்க வந்து அந்த பசிலை சால்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எந்த பசில் இவங்க இதில் சால்வ் பண்ணலையோ அந்த பசிலை அங்கே சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் அது நடக்குதா இல்லையா நமக்கு தெரியாது. இப்போ இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இப்படிலாம் நடக்குது, அதுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அது நடக்குதா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? அதையும் டேட்டாவாக எடுக்கிறாங்க. இப்போ நான் ரெம் ஸ்லீப் தான் என்னென்னு சொன்னேன், வேக்ஃபுல்னஸும் ரெம் ஸ்லீப்பும் ஸ்டேட்டும் ஒன்று தான். ஆனால் நம்ம உடம்பு தான் பேரலைஸ் ஆயிரும்னு சொன்னேன். ஆனால் நம்ம கண் ப்ரீத்திங் ஸ்டேஜஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் காட்டுற இந்த கிராஃபில் இது அப்படியே அவங்க எடுக்கிறாங்க. வேக் ஸ்டேட்டில் என்ன மாதிரி இந்த இசிஜி இருக்குது, அப்புறம் அவங்க லூசிடில் இருக்கும்போது ஒரு கிராஃப் இருக்குது. இப்போ லூசிடுக்கு அப்புறம் இவங்க அந்த டியூன் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ அந்த டியூன் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ரேப்பிடாக இதாகுது இல்லை, அது அவங்களோட மூச்சு காற்றோடு. அப்போ அவங்க மூச்சு காற்று இந்த அளவுக்கு விடும்போது என்னன்னா ஆக்சுவலாக அந்த டியூனை கேட்டு அந்த பஸ்ஸில் அவங்க உள்ள இந்த டியூனை கேட்டு ஆக்சுவலாக பஸ்ஸில் அவங்க உள்ளே சால்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா அவங்க ரெம் ஸ்லீப்பில் இருக்காங்க, நம்ம காலையில் கொடுத்த பஸ்ஸிலோட டியூனை உள்ளே கொடுத்து ட்ரீம்லேயே அவங்கள அந்த பஸ்ஸில் சால்வ் பண்ண வச்சு திரும்ப எந்திரிச்சிடறாங்க. இப்போ காலையில் திரும்ப அவங்க வந்து அந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணும்போது சால்வ் பண்ணிடுறாங்க. அந்த ரிசல்ட் தான் இது. ஸோ யாருக்கெல்லாம் ரெம் ஸ்லீப் கொடுத்து பண்ணாங்களோ அவங்க இன்னும் அட்வான்ஸாக அந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ட்ரீம் இன்ஜினியரிங். கிட்டத்தட்ட இது இன்செப்ஷன் கான்செப்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இன்செப்ஷன் இல்லைனாலும் குறிப்பிட்ட அளவில் இன்செப்ஷன் கான்செப்ட் தான். ஸோ இவ்வாறாக இன்செப்ஷன் மாதிரியான ஒரு ட்ரீம் இன்ஜினியரிங்கை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு இந்த பேப்பரை பார்க்கும்போது. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான பேப்பர்ஸாக வாரம் பார்ப்போம். ஸோ
ஸோ தொடர்ந்து ஆதரவை தெரியுங்கள். நன்றி, வணக்கம்.